ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்த்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளி வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வேகிற அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாமா? பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டு மிளகாய் தூள். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி தக்காளி தொக்கு மாதிரி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து மக்கூனி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயில் ஊற்றி உப்பு போட்டு சுடுதண்ணில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த மக்ரூனியை நம்ம வேக வச்சுருக்க அந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனல் டச்சாக கரி லீவ்ஸும் கொரியாண்டரும் சேர்த்துக்கோங்க. கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம டேஸ்டியான மக்குனி வந்து தயார். ஃபைனலாக மக்ரூனி எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? அவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.